வணக்கம் மக்களே. தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகங்கள் 21 மற்றும் 22. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி. மயக்கத்தில் இருந்து கண் விழித்த திரௌபதி தான் எங்கே இருக்கிறோம் என்று மிரண்டு தெரியாமல் முதலில் விழித்தவள் பின்பு தன் பின்னே தேவராட்சசன் நின்று இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனாள். அவனோ அவள் முகத்தையே ஆழ்ந்து பார்த்தவாறு பேண்ட் பாக்கெட்டுக்குள் தன் இரு கரங்களையும் நுழைத்து கொண்டு நின்று இருக்க அவனை கண்டு பயத்தில் பின்னே கட்டிலில் தவழ்ந்து சென்றவள் கட்டில் முனையில் தலை இடித்துக்கொண்டு முகம் சுழிக்க வேகமாய் அவளை நெருங்கி அவள் முழங்கையை பிடித்து இழுத்து அவளை எடுத்து நிற்க வைத்தான் ஆக்ரோஷமாக தேவராட்சசன். அதில் காயம் ஏற்பட்டிருந்த காலானது தரையில் ஊன்றியதில் வலியில் அலறினாள் மங்கை. அப்பொழுதுதான் அவள் காயத்தை நன்றாக கவனித்தவன் மீண்டும் அவளை தூக்கி கட்டிலில் வீசினான். கட்டிலில் விழுந்தவள் அப்படியே மெத்தையில் முகம் புதைத்து அழுது கொண்டிருக்க, ரொம்ப வலிக்குதா பேபி என்றான் நக்கலான குரலில் ஆனவன். அவன் குரலில் அழுகையுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவன் தன் கண்ணீரை ரசிக்கிறான் என்பதை உணர்ந்து மெல்ல தன் அழுகையை உள் விழுங்கினாள். என் கண்ணீரை ரசிக்கிறியா என்று அவள் அழுகையுடன் கேட்க, எஸ் பேபி, ரசிக்கிறேன். உன்னோட அழுகிய ரசிக்கிறேன். நீ அழுகிறத ரசிக்கிறேன் என்று அவன் வார்த்தைகளில் ரசனையை கூட்டி அவள் முகத்தை பார்த்தவாறு கூற அதை கேட்டவளுக்கு மனம் மேலும் அடிபட்டு போனது. ஒரு பெண்ணின் கண்ணீரை ரசிக்கிறேன் என்று கூறுபவனை எந்த இனத்தில் சேர்ப்பது? இவனெல்லாம் மனிதன்தானா அல்லது மிருகமா என்று நினைத்து கொண்டவளுக்கு அவனின் ஒவ்வொரு செயலும் அவன் மனிதன் அல்ல மிருகம் என்ற எண்ணத்தை தான் உள்ளுக்குள் உருவாக்கியது. அவன் முகத்தை வெறுப்புடன் நோக்கியவள் வேறுபுறம் முகத்தை திருப்பிக் கொள்ள அவள் தாடையை பிடித்து தன் முகத்தை பார்க்குமாறு அவள் முகத்தை திருப்பியவன், என்ன பேபி, என்னை பார்க்கறதுக்கு பிடிக்கலையா? வெறுப்பா இருக்கா? என்னை கொல்லணும்னு கோவம் வருதா என்று அவன் கேள்வி கணைகளை அடுக்கிக் கொண்டே செல்ல அவன் கூறியதையெல்லாம் கேட்டு விழிகளை விரித்து அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் திரௌபதி. அவள் அப்படியெல்லாம் நினைக்கவில்லை என்றாலும் அவன் கூறியதை கேட்கும் பொழுதே அவளுக்கு பயமாக இருந்தது. ஆனா உன்னால என்னை எதுவுமே பண்ண முடியாதே பேபி. ஏன்னா நீ ஒரு கோழை, தைரியம் இல்லாத கோழை. நீ எல்லாம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவ. உன்னால என்ன என்ன பண்ணிட முடியும் என்று வார்த்தைகளின் ஏலம் வழிதோட அவன் ஒற்றை புருவம் உயர்த்தி அவள் முகத்தை அழுத்தமாய் பார்த்து கேட்க அவன் வார்த்தைகளில் வெகுண்டு எழுந்தவள், நான் ஒன்றும் கோழை கிடையாது என்றாள் ஆக்ரோஷமாக. அதில் அவள் முகமருகே தன் முகத்தை நெருக்கமாக கொண்டு சென்றவன், அப்படியா என்று ஆச்சரியமாக இருப்பது போல் கண்களை விரித்து நக்கலாக கேட்க அதில் வெறுப்பாக அவள் மீண்டும் பார்வையை வேறுபுறம் திருப்பிக் கொள்ள, என்ன பாருடி, நான் பேசும்போது என் முகத்தை மட்டும் பாரு, வேற பக்கம் முகத்தை திருப்புன சாவடிச்சிடுவேன் என்றான் ஆக்ரோஷமாக தேவராட்சசன். அதில் பயந்து போய் அவள் அவனை திரும்பி பார்க்க, உன்னோட அழுகியை நான் ரசிக்கிறேன்னு சொன்னது உண்மைதான். ஏன்னா உன்னை அழ வைக்கணுங்கிறதுக்காக தாண்டி இங்கே கடத்திட்டு வந்திருக்கேன். நீ அழுகிறது எனக்கு பெருசில்லை. நீ அழறதை பார்த்து உன் அப்பா அழணும், அதுதான் எனக்கு வேணும் என்று அவன் ஆக்ரோஷமாக கர்ஜிக்க அதில் அவன் கரத்தை தட்டிவிட முயன்றவள் அவன் பலத்திற்கு முன்பு தன் பலம் ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து சோர்வாக அவனை நோக்கினாள். எதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. தயவு செஞ்சு எதுக்காக என்னை இப்படி கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு செய். நீ சொல்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டாவது தண்டனை அனுபவிக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் நான் அனுபவிக்கிற வலியும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னால் அதை எப்பவும் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நீ ஒரு மனுஷனாக இருந்தால் மற்றவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுப்ப, கஷ்டங்களை புரிஞ்சுப்ப. ஆனால் நீ தான் மனுஷனே கிடையாதே என்று அழுகையுடன் அவள் கூற, எஸ் அஃப்கோர்ஸ், நான் மனுஷன் கிடையாது, நான் மிருகம், நான் ராட்சசன் டி, நான் தேவ ராட்சசன். எனக்கு எந்த உணர்வுகளும் கிடையாது, எந்த உணர்வுகளுக்கும் என்கிட்ட மதிப்பும் கிடையாது என்று அவன் ஆக்ரோஷமாக கூற, இல்லை, உனக்கு உணர்வுகளுக்கு மதிப்பு தெரியும். அதனால தான் கண்ணீரோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சு என் கண்ணிலிருந்து அந்த கண்ணீரை வர வைக்கணும்னு நீ நினைக்கிற என்றாள் அவள் ஆக்ரோஷமாக. அதில் அவளை உறுத்து விழித்தவன் அடுத்த நொடி இதழ்வோர ஒரு குரூர புன்னகையை சிந்தினான். அவளோ அவன் புன்னகையை கண்டு நடுங்கி போக,
ஆமாண்டி, தெரியும். உணர்வுகளோட மதிப்பும் தெரியும். ஆனால் அது தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ என்கிட்ட உணர்வுகளும் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு மிருகமாக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ துடிக்கிறல்ல, நீ கஷ்டப்படுறல்ல, அதை பார்த்து உன் அப்பனும் துடிக்கிறான்ல. எனக்கு அதுதான் வேணும், வேற எதுவும் வேண்டாம் என்று அவன் கர்ஜிக்க, ஐயோ, ஏன் இதையே திரும்ப திரும்ப சொல்ற? எந்த ஒரு அப்பாவுக்கும் தான் பிள்ளைங்க வேதனைப்படுறத பார்க்கும்போது அவங்களுக்கு மனசு வலிக்க தான் செய்யும். அதே மாதிரி தான் என்னோட அப்பாவும் கஷ்டப்படுறாரு. இதில் நீ அப்படி என்ன பெருசாக கண்டுபிடிச்சிட்ட? முதல்ல என் அப்பாவுக்கு வலிக்கணும்னு நீ ஏன் இப்படியெல்லாம் என்னை பழி வாங்கிட்டு இருக்க என்று அவள் கேட்க, அவள் கூறியதை கேட்டு ஏளனமாக அவளை நெஞ்சை நிமிர்த்தி நோக்கியவன், உன்னை பழி வாங்குறனா? உன்னையெல்லாம் நான் பழி வாங்கவே இல்லை பேபி. நான் பழி வாங்க நினைக்கிறது உன் அப்பனை. அதுக்கு தான் உன்னை பகடக்காயாக பயன்படுத்துகிறேன். தட்ஸ் இட் என்று அவன் சர்வ சாதாரணமாக தோள்களை குறுக்கி இரும்பு குரலில் விரைப்பாக கூற, பகடக்காயா பயன்படுத்துறியா என்று கூறியவளுக்கு இதழின் ஓரம் ஒரு விரக்தி புன்னகை வெளிவந்தது. எல்லாருக்கும் என்னை பார்த்தா ஒரு பொம்மை மாதிரி தெரியுதுல்ல? ஆளாளுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு என்னை வச்சு விளையாடுறீங்க. அங்கே என் வீட்டில் என்னோட அத்தை என்ன அவங்களோட விருப்பத்துக்கு ஆட்டி படைச்சாங்க. இங்கே நீ என்ன உன்னோட விருப்பத்துக்கு ஆட்டி படிக்கிற. எல்லாருக்கும் நான் ஒரு கை பொம்மையாக தான் இருக்கேன்ல என்று அவள் வேதனையாக கூற, அவள் கூறியதை கேட்டு சிறிது நேரம் அவள் முகத்தை அழுத்தமாய் பார்த்தவன் அடுத்த நொடி வேகமாய் சொடக்கிட உள்ளே வந்தான் ஒரு கருப்பு சட்டை அணிந்த அவன் ராட்சச படையை சேர்ந்த பாதுகாவலன் ஒருவன். அவன் கையில் ஏதோ ஒரு பொருள் இருக்க பெண்ணவளோ அது என்னவென்று புரியாமல் குழம்பினாள். தேவராட்சசன் அவள் முகத்தை பார்த்தவாறே தன் கையை பக்கவாட்டுப்புறம் நீட்ட அவன் வேகமாய் கொண்டு வந்த அந்த பொருளை தேவராட்சசன் கையில் வைத்துவிட்டு தலைகுனிந்து நின்றான் பணிவாக. கையை அசைத்து நீ அங்கிருந்து செல்லலாம் என்பது போல் தேவராட்சசன் சைகை செய்ய அதில் வேகமாய் அங்கிருந்து கிளம்பிவிட்டான் அவன். இப்பொழுது திரௌபதியோ அடுத்து அவன் என்ன செய்ய போகிறானோ என்ற பயத்தில் தேவராட்சசன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க அழுத்தமான காலடிகளை ஊன்றி அவளை நெருங்கியவன் அவள் காலை பிடித்து வெடுக்கென்று இழுத்தான். அதில் வலி உயிர் போனது திரௌபதிக்கு. அவன் இழுத்த வேகத்தில் அவள் வலியில் அலறி கத்த அடுத்த நொடி தன் வன்மை கரத்தால் அவள் வாயை மூடியவன், சத்தம் வந்துச்சு, சங்கு அறுத்துடுவேன், வாயை மூடிட்டு அமைதியா உட்கார்றி என்றான் விழிகளை உருட்டி ஆக்ரோஷமாக. அதில் பயத்தில் நெஞ்சம் பதப்பதைக்க அமைதியாக போனவளுக்கு கண்களிலிருந்து கண்ணீர் மட்டும் நிற்காமல் வழிந்து கொண்டே இருந்தது. அவள் பிஞ்சு பாதத்தை பிடித்து தூக்கி பார்த்தவனுக்கு காலில் இருந்த காயத்தின் வீரியம் நன்றாக புரிந்தது. அதை கண்டு இதழ்வோர ஒரு ஏளன புன்னகையை வெளியிட்டவன் அவள் காலில் குத்தியிருந்த கண்ணாடி துண்டை ஒன்றை வேகமாய் பிடித்து இழுக்க அதில் மேலும் பலியில் கதறி துடித்தாள் திரௌபதி. ஆனால் அவன் பார்த்த பார்வையில் அவள் மீண்டும் அடங்கி போக அங்கிருந்து ஒரு துணியை எடுத்து அவள் வாயை இறுக்கமாக கட்டிவிட்டான் அவன். அவனின் செயலில் அவள் அதிர்ந்து அவனை பார்க்க, சத்தம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அடுத்த தடவை கத்துறதுக்கு நீயே இருக்க மாட்ட, வாயை மூடிட்டு அமைதியாக உட்காந்துருக்கணும் என்று அவளை எச்சரித்தவன் அவள் காலில் குத்தியிருந்த அனைத்து கண்ணாடி துண்டுகளையும் வேகமாக எடுக்க ஆரம்பிக்க அதில் வலியில் மீண்டும் கதறி துடித்தாள் மங்கை. ஆனால் அவள் சத்தம் வெளியே வரவில்லை. அதை தான் துணியை வைத்து அடைத்து விட்டானே ராட்சசன். வலியில் அழுது அழுது அவள் மயங்கியே விட அவளை கட்டிலில் படுக்க வைத்து அவள் வாயிலிருந்து துணியை கழட்டியவன் அவள் காலில் இருந்த மொத்த கண்ணாடி தொகுகளையும் நீக்கி அவள் காலுக்கு மருந்து போட்டு முடித்துவிட்டு நிமிர்ந்து அவளை ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வையில் என்ன இருக்கிறது என்பதை யாராலும் அறிய இயலவில்லை. அவள் உடலில் ஆங்காங்கு சிராய்ப்புகள் இருக்க அவள் உடையை கழட்டியவன் கொஞ்சமும் தன் பார்வையை மாற்றாமல் அவள் உடம்பில் எங்கெங்கெல்லாம் காயம் உள்ளதோ அங்கெல்லாம் மருந்தை வைத்து காயத்திற்கு சிகிச்சை அளிக்க தொடங்கினான். தன் முன்பு உடலில் உடை இல்லாமல் அவள் இருக்கும் பொழுதும் அவன் கண்களோ அவள் மீது தவறான எண்ணத்தில் ஒரு நொடி கூட தொட்டு மீளவில்லை. வேகமாக மருந்திட்டு முடித்தவன் அவள் உடையை பார்க்க அதுவோ ஒரு வழியாகி கிடந்தது. அவன் செய்த காரியத்தில் அனைத்து உடைகளும் கிழிந்து போயிருக்க அதை கண்டு நெற்றியை நீவியவன் என்ன நினைத்தானோ அங்கிருந்து வேகமாக வெளியேறினான். மீண்டும் சிறிது நேரம் கழித்து அறைக்குள் வந்தவனின் கையில் அவனின் சட்டை ஒன்று இருக்க அதை கொண்டு வந்தவன் அவளை தூக்கி சாய்த்து அமர வைத்து அவளுக்கு தன் சட்டையை போட்டுவிட்டு மீண்டும் அவளை படுக்க வைத்தவன் அவள் முகத்தை ஆழ்ந்து பார்த்தவாறே பின்னோக்கி நடந்து அந்த அறையை விட்டு வெளியே சென்றான். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை
அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 22. காவல் நிலையத்தில் காவல்துறை அதிகாரியின் முன்பு அமர்ந்திருந்த சாணக்கியனின் முகமோ கோவத்தில் சிவந்திருந்தது. எவ்வளவு முயற்சித்தும் தேவராட்சசனின் கோட்டை எங்கே இருக்கிறது என்பதை யாராலும் கண்டுபிடிக்க இயலவில்லை என்னும் செய்திதான் அவனை எட்டியது காவல்துறையிடமிருந்து. அதில் ஆக்ரோஷமானவன் காவல் நிலையத்திற்கு வந்துவிட்டான். என்ன சார் நடக்குதுங்க? ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் வச்சிருக்கான் ஒரு பொறுக்கி. அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலன்னு இவ்வளோ ஈஸியா சொல்றீங்க. ஒரு அக்யூஸ்டை கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்களாம் என்ன சார் போலீஸ்? உங்களுக்கெல்லாம் எதுக்கு சார் அந்த பதவி? என்று அவன் ஆக்ரோஷமாக கத்திக் கொண்டிருக்க அந்நேரம் அங்கு வந்துவிட்டார் தேவேந்திரனின் நண்பர் ஒருவர். அவர்தான் இப்பொழுது மினிஸ்டராக உள்ளார். தம்பி, கொஞ்சம் அமைதியா இருப்பா. உன்னோட கோபம் எனக்கு புரியுது. அப்படியெல்லாம் நாங்கள் அப்படியே இந்த விஷயத்த விட்டுட மாட்டோம். கண்டிப்பா அந்த கடத்தல்காரன் எங்க இருக்கான், என்ன பண்றான், அவன் நம்ம பொண்ணை எங்க வச்சிருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் என்று அவர் கூற, உங்களால ஒன்றும் பண்ண முடியாது சார். ஏன்னா அவன் நம்ம எல்லாரையும் அடக்கி ஆள்றவனா இருக்கான். இவ்வளோ பேர் இருந்தால் அவனை கண்டுபிடிக்க முடியலன்னும் போதே அவனோட பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியலையா என்று சாணக்கியன் கூற, அதில் காவல்துறை அதிகாரியை கோபமாக முறைத்தார் அமைச்சர். என்னையா இதெல்லாம்? இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? என் நண்பனோட பொண்ணு காணாம போய் இன்னியோட ஒரு வாரமாச்சு. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே இது வரைக்கும் தெரியல. அதை விட மோசம் என் நண்பனோட நிலைமை. அவன் பொண்ணை விட்டு பிரிஞ்சு அவன் படுற கஷ்டம் என்னங்கிறது கூட இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதையெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னோட உயிர் நண்பன் பொண்ணு எனக்கும் பொண்ணு மாதிரி தான். நாளைக்கு என் பொண்ணை கூட எவனாவது கடத்திட்டு போனா கூட இப்படி தான் என்கிட்ட மெத்தனமா ஒரு பதில சொல்லுவீங்களா என்று இப்பொழுது கோபமாக அந்த அதிகாரியை பார்த்து அமைச்சர் கத்த, அக்யூஸ்டை தேடுற முயற்சியில் எங்களுக்கு எவ்வளவு தோல்வி கிடைச்சாலும் நாங்கள் தோய்வு இல்லாமல் மறுபடியும் முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். கொஞ்சம் எங்களுக்கும் டைம் கொடுங்க. கண்டிப்பாக நாங்களே அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவோம் என்று அந்த காவல்துறை அதிகாரி கூற, ஐயோ, முதல்ல இப்படி சொல்றதை நிறுத்துங்க. நீங்க சொல்றதை கேட்டு கேட்டு நான் ஏமாந்த வரைக்கும் போதும். உங்களை நம்பி இவ்வளோ நாள் வரைக்கும் நான் அமைதியாக இருந்ததும் போதும். இதுக்கு மேலே நானே பார்த்துக்கிறேன் என்று சாணக்கியன் கத்த, எங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியல, உங்களால் என்ன சார் பண்ணிட முடியும் என்றார் சற்று ஏளனமான குரலில் அந்த அதிகாரி. அதில் ஆக்ரோஷமாக சாணக்கியன் அவர் சட்டையை பிடிக்க சென்றுவிட அவனை தடுத்து நிறுத்தினார் அமைச்சர். தம்பி, அப்படியெல்லாம் அவர் மேலே நீங்கள் கை வைக்கக்கூடாது. அவர் இப்போ யூனிஃபார்மில் இருக்காரு. அப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை உருவாகும். நீங்கள் முதல்ல என் கூட வாங்க என்று கூறிவிட்டு சாணக்கியனை பிடித்து இழுத்துக்கொண்டு வெளியே வந்தார் அவர். சாணக்கியனோ கோபமாக தொடையில் குத்தி கொண்டு அங்கும் இங்கும் நடக்க, நம்ம முதல்ல வீட்டுக்கு போகலாம் தம்பி, இங்கே இருக்க வேண்டாம் என்று கூறினார் அவர். அதில் ஆக்ரோஷமாக தன் காரில் ஏறி அமர்ந்தவன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட தன் வண்டியில் அவனை பின்தொடர்ந்தார் அமைச்சர். சாணக்கியன் வீட்டிற்குள் கோபமாக நுழையும் பொழுது ஹாலில் அமர்ந்து ஆர்வமாக அவனின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார் தேவேந்திரன். அவரின் முகத்தைக் கண்டு அப்படியே நின்றவனுக்கு அவ்வளவு நேரம் இருந்த கோபம் பறந்தோடிவிட்டது. அவரின் முகத்தை பார்க்க திறன் இன்றி அவன் தலைகுனிந்து நிற்க, என்ன ஆச்சு சாணக்கியா? என் பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சாச்சா? நீ இவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கும் போது கண்டுபிடிச்சிருப்பன்னு எனக்கு தோணுது. ஆரம்பத்தில் அந்த விஷயம் எனக்கே கஷ்டம் தான் தோணுச்சு. நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு என் பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ண. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கும் என் பொண்ணு எங்கே இருக்கிறாங்கிற விஷயம் உனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுப்பா, அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சாச்சா என்று அவர் ஆர்வமாக கேட்க, அவன் எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக தலைகுனிந்து நின்றான். அதிலேயே அவருக்கு புரிந்துவிட்டது தன் மகள் இருக்கும் இடத்தை இவர்களால் கண்டுபிடிக்க இயலவில்லை என்று. அதில் சோர்ந்து போய் அவர் சோஃபாவில் அமர்ந்துவிட, உள்ளே நுழைந்த அமைச்சரோ தன் நண்பனின் நிலை கண்டு வேதனை அடைந்தார். டேய் தேவேந்திரா என்று கூறியவாறு அவர் அருகே வந்து அமைச்சர் அமர அவரை திரும்பி பார்த்த தேவேந்திரன், பாத்தியாடா, எனக்கு வந்திருக்க நிலைமைய பாத்தியா? எல்லாத்துலேயும் நான் தான் நம்பர் 1, நான் மட்டும்தான் எல்லாத்தையும் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்டா. ஆனால் அப்படி இருக்கும்போது என் பொண்ணை என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு என்று தேவேந்திரன் கரகரத்த குரலில் கூற, அவர் கூறியதை கேட்டு அவரை ஆறுதல் படுத்தும் விதமாக பேசத் துவங்கினார் அமைச்சர். உன்னோட நிலைமை எனக்கு புரியுதுடா. நீ ஏன் ஆனால் அதையும் நினச்சிக்கிட்டு இருக்காது.
கண்டிப்பாக நம்ம பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம். நான் ஸ்பெஷலாக ஒரு டீமையே இதுக்காக உருவாக்கியிருக்கேன். அவங்க இதில் முழு மூச்சாக இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக திரௌபதி எங்கே இருக்காங்கிற விஷயம் நம்மளுக்கு சீக்கிரமே தெரிஞ்சிடும்டா என்று அவர் பேசும்பொழுதே சாணக்கியனுக்கு தொலைபேசியில் ஒரு அழைப்பு வந்தது. அதில் யார் அழைக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட சாணக்கியனுக்கு கைகள் இரண்டும் கோபத்தில் இருக்கியது. ஃபோன் நம்பரமா அடிக்குதேப்பா, யாருன்னு பாரு, அட்டன் பண்ணி பேசு என்று அமைச்சர் கூற அவனோ தேவேந்திரனை திரும்பி பார்த்தான். தேவேந்திரனுக்கு புரிந்துவிட்டது அழைப்பது யார் என்று. அட்டன் பண்ணி பேசுடா, அவன் தான் கால் பண்ணுவான். வழக்கம் போல அவன் பேசுறதை கேட்டுட்டு நம்ம அமைதியாக இருக்கணும் என்று அவர் வேதனையான குரலில் கூற ஆக்ரோஷம் பொங்கும் கோபத்தை வெளியே வர காத்து கொண்டிருந்த கோபத்தையும் அடக்கி கொண்டு தொலைபேசி அழைப்பை ஏற்று காதில் வைத்தான் சாணக்கியன். ஆனால் எதுவும் பேசவில்லை. எதிர்ப்புறம் எப்பொழுதும் போல் கேட்டது தேவராட்சசனின் அந்த அசுரத்தனமான சிரிப்பு சத்தம். என்ன பிரதர், என்னை தேடுறதுக்கான வேலைகள்லாம் ரொம்ப மும்முரமாக இறங்கியிருக்க போல. மினிஸ்டரோட ஹெல்ப் வரைக்கும் உனக்கு கிடச்சிருக்கு. ஆளு நீ பெரிய ஆள் தான் போலவே என்று தேவராட்சசன் ஏளனம் தொடிக்கும் குரலில் கூற அதை கேட்டு இந்த புறம் கோபத்தில் கைகளை இறுக்கினான் சாணக்கியன். ஆனால் அப்பொழுதும் எதுவும் பேசவில்லை. என்ன பிரதர், கோபம் வருதா? நெஞ்சுக்குள்ள அப்படியே கோபம் கொதிச்சுக்கிட்டு இருக்கா? என்ன கொல்லணும்னு தோணுதா என்று நக்கல் வழிந்தோடும் குரலில் தேவராட்சசன் பேச, தப்பு பண்ற, ரொம்ப பெரிய தப்பு பண்ற. நீ எவ்வளவு நாள் என்கிட்ட இருந்து திரௌபதி பிரித்து வைக்கிறியோ அவ்வளோ நாள் வரைக்கும் தான் நீ உயிரோட உடம்புல இருப்ப. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்குள்ள உன்னை கொல்லுற அளவுக்கு வெளியே உருவாக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுதான் உனக்கு புரியாமல் இருக்கு என்று இரும்பு குரலில் வார்த்தைகளை கடித்து துப்பினான் சாணக்கியன். ஐயோ, அப்ப கொன்னுடுவியா? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு பிரதர். நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் பாவம், என்னை விட்டுடு, தயவு செஞ்சு நீ எதுவும் பண்ணிடாத என்று பயப்படுவது போல் ராட்சசன் அவன் பேசினாலும் அவன் வார்த்தைகளில் ஏளனம் வழிந்தோடியது. பேசு, நல்லா பேசு. உன்னால் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளவு பேசு. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நான் உன்னை கொல்லுவேண்டா. உன்னை கண்டு துண்டமாக வெட்டி கொல்லுவேன். உன்னை கொன்று போட்டுட்டு என் திரௌபதியை நான் கூட்டிகிட்டு வருவேன். இது நடக்க தான் போகுது என்று சாணக்கியன் கோபமாக கூற, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதரா என்றான் எதிர்ப்புறம் அவ்வளவு நேரம் இருந்த சாதாரண நிலை மாறி ஆக்ரோஷமான குரலில் கர்ஜனையாக ஏறன் தேவராட்சசன். அவன் கூறியதை கேட்டு சாணக்கியனின் புருவங்கள் இடுங்க. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் தேவராட்சசன்டா. நான் நினச்சாதான் உன்னால் கூட என்னை நெருங்க முடியும். என்னை நீ சாதாரணமானவன் நினச்சிக்கிட்டா அது உன்னோட முட்டாள்தனம். சொடகு போடுற நேரத்தில் உன் உயிரையே என்னால் எடுக்க முடியும். ஆனால் அப்படி உன்னை கொண்டுட்டேன்னா அது மூலமாக எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. நீ உயிரோடு இருக்கணும். நீ உயிரோடு இருந்தால் தான் அந்த தேவேந்திரன் உயிரோடு இருப்பான். ஏன்னா இப்போ அவனுக்கு எல்லாமுமா இருந்து அவனை பார்த்துக்கிறது நீ தானே. நீ அவனை நல்லா பார்த்துக்கிட்டா தான் இங்கே நான் அவன் பொண்ணை கொடுமைப்படுத்துறத அவன் பார்த்து உயிரோடு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக சாகுவான். அதுதான் எனக்கு வேணும் என்று அவன் குரூரம் இன்னும் கண்களுடன் கூற, உனக்கும் என் மாமாவுக்கும் என்ன பிரச்சனை என்றான் சாணக்கியன் ஆக்ரோஷமாக. தேவேந்திரனோ இவ்வளவு நேரம் அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்தவர் சாணக்கியன் இப்போது இப்படி கேட்டதைக் கண்டு அதிர்ந்து போனார். இங்கே தேவராட்சசன் உண்மையை சாணக்கியனிடம் கூறிவிடுவானோ என்று பயந்து போய் அவர் சாணக்கியனை பார்க்க, சாணக்கியனோ அவரின் முகத்தை தான் ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் பேச்சு என்னவோ தேவராட்சசரிடம் இருந்தது. சாணக்கியன் கூறியதை கேட்டு ஏளனமாக இதழ்வளித்த தேவராட்சசன், அதை உன் மாமன்கிட்டே கேளு, வேளாவாரியா அவன் சொல்லுவான். அப்படி அவன் சொல்லியும் உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட வந்து கேளு, அப்போ பதில் சொல்கிறேன் என்று வார்த்தைகளை கடித்து துப்பியவன் அலைபேசி அழைப்பை துண்டித்துவிட வீடே அதிரும் வகையில் வானை பார்த்து ஆக்ரோஷமாக கத்தினான் சாணக்கியன். அவனின் சத்தத்தில் தன் அறையிலிருந்து வனஜா கூட வேகமாக வெளியே ஓடி வந்தவர் நடுங்கி போய்விட தேவேந்திரனுக்கு எங்கே தேவராட்சசன் தன்னை பற்றி சாணக்கியனிடம் உண்மைகளை எல்லாம் கூறிவிட்டானோ என்று பயம் வந்துவிட்டது. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.